கட்ட கட்ட முடியல, கை ரெண்டும் புண்ணாச்சு, சிறுக சிறுக சேர்த்து வச்சும் செங்கல் வாங்க முடியல, தஞ்சாவூர் மணல் வாங்கி மாளிகை கட்ட முடியல, செத்து செத்து வேலை செஞ்சும் சிமெண்ட் வாங்க முடியல, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சும் கம்பிக்கு காசு இல்லை, இஷ்டப்பட்டு வேலை செஞ்சும் அவ்வளோ காசு கிடைக்கவில்லை, வீடு வாங்க நினச்சி கடைசியில் காட்டுக்கு தான் போவேணும். இப்படி சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சி நிறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தாங்க ஹோம் லோனை பற்றின ஒரு முழுமையான வீடியோவை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். ஹோம் லோன்னு சொல்லும் போதுமே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு வீடு ஒருத்தங்க கட்ட போகிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்கறது தான் ஹோம் லோன் இல்லையா? ஏற்கனவே ஒரு கட்டின வீட்டை வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு கொடுக்குறதும் ஹோம் லோன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹோம் லோன்னு தான் சொல்லுவாங்க. சரிங்க, ஹோம் லோனுக்குள்ளே போகும்போதுமே எல்லாருக்குமே இருக்க ஒரு டவுட், எவ்வளவுங்க லோன் கிடைக்கும்? இந்த ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயமா பார்ப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் சப்போர்ட் பண்ணணும், இன்னொன்று நீங்கள் வாங்குகிற ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ. இது ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுறதை வச்சு தான் உங்களோட லோன் அமௌண்ட்டை அரைவ் பண்ணுவாங்க. முதல்ல ப்ராப்பர்ட்டியோட வேல்யூனா என்ன, அதை எப்படி அவங்க அரைவ் பண்ணுவாங்கன்றத பார்ப்போம். இப்போது இந்த ஹோம் லோன்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி இருக்குங்க. ஒன்று, உங்ககிட்ட ஏற்கனவே இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டுவீங்க. இல்லைங்க, என்கிட்ட இடமே இல்லை, நான் இனிமே தான் இடமும் வாங்கி வீடும் கட்ட போகிறேன். ஸோ இது ரெண்டையுமே தனியாக பிரிப்பாங்க. பேங்கிங் டேர்ம்ஸில் சொல்லணும்னா டைரெக்டாக போகிறது பார்த்தீங்கன்னா லேண்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் மட்டும் சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் வச்சுருக்கீங்களோ அந்த பட்ஜெட்டில் இருந்து 70% தான் மேக்ஸிமம் லோன் கொடுப்பாங்க. இல்லைங்க, ஒரு நல்ல கஸ்டமர் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்குங்க அப்படின்னா இன்னொரு 5% அதிகமாக போவாங்க. ஸோ அதிகபட்சம் 75% தான் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கட்ட போகிறீங்க வீட்டுக்கு அப்படின்னா 7.5 லட்ச ரூபா தான் பேங்க்லேருந்து லோன் கிடைக்கும். மீதி 2.5 லட்ச ரூபா நீங்கள் தான் ரெடி பண்ணணும். ஸோ உங்களோட பட்ஜெட் எவ்வளோவா இருந்தாலும் அதில் 30% நீங்கள் உங்களோட ஓன் ஃபண்டு வச்சுருக்கணுங்க. கையில் பணமே இல்லை, நான் 100% லோனில் போய் தான் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிடுவீங்க. அப்புறம் நடுவில் ஏதாவது சின்ன சின்ன கடன்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஸோ உங்களோட பட்ஜெட்டில் 30% உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் தைரியமாக ஹோம் லோனை வாங்கலாம். அடுத்தது, இது எதுவுமே இல்லைங்க, எனக்கு இந்த கட்டுறது இதெல்லாம் பெரிய வேலையாக இருக்குது, இப்போது நிறைய சிரமமாக இருக்குது, நான் டைரெக்டாக கட்டின வீட்டையே நான் வாங்க போகிறேன், அதுக்கு எனக்கு லோன் கிடைக்குமா? கண்டிப்பாக அதுக்கும் கிடைக்குங்க. ஸோ இதில் ரெண்டு விதமாக பிரித்தோம். இதில் ஒரே விஷயம் தாங்க, அதான் ஏற்கனவே இடம் இருக்குது, அந்த இடத்துல கட்டிட்டாங்க. ஸோ ஒரு வீட்டை டைரெக்டாக நீங்கள் வாங்குறீங்க, இதில் உங்களுக்கு 70% லோன் கொடுத்துருவாங்க. சரிங்க, அந்த 70% சொல்கிறோமே, அது என்ன 70%? இந்த முக்கியமான விஷயம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்த வாங்கியிருக்கும் போது உங்களுக்கு தாராளமாக தெரிஞ்சிருக்கும், கைட்லைன் வேல்யூன்னு ஒன்று சொல்லுவாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் ஒரு சில பேங்க்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடு விலைக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் வேல்யூ ஒரு 50 லட்ச ரூபா போகுதுன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கட்டுற அமௌண்ட்டு அந்த கிரைய வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பேஸ்ட் ஆன் கைட்லைன் வேல்யூ ஒரு 20 லட்சம் இல்லை ஒரு 15 லட்சம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கட்டுவீங்க. ஸோ இந்த மாதிரி கட்டும்போது உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் பேங்க்கில் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டில் இருந்து தான் 70% தராங்க. ஆனால் இன்னும் ஒரு சில பேங்க்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த வேல்யூக்கு பண்ணிக்கிட்டாலும் சரி, நாங்கள் மார்க்கெட் வேல்யூலேருந்து 70% நாங்கள் லோன் தரணும் சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், எந்த பேங்க்கில் கைட்லைன் வேல்யூக்கு ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும், மார்க்கெட் வேல்யூக்கு லோன் தராங்களோ அந்த பேங்க்ல அப்ளை பண்ணுங்க. இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் இவ்வளோ நேரம் இதை சுற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம வீடு கட்டினதை வாங்குறதுக்கு எவ்வளோ தராங்கன்றதை பார்த்துட்டோம். அடுத்தது புதுசாக தாங்க வீடு கட்ட போகிறோம், அதுக்கு இந்த கைட்லைன் வேல்யூ ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இதெல்லாம் வராது, அதுக்கு எந்த மாதிரி லோன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எஸ்டிமேஷன் போடணும்.
ஸோ அந்த எஸ்டிமேஷன் அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட் தாங்க. ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த 30 லட்ச ரூபாயிலேருந்து 70% தான் லோன் தருவாங்க. நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதாங்க. இங்கே வந்து உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு இதெல்லாம் எதுவுமே அப்ளிகபிள் ஆகாது. எவ்வளோ எஸ்டிமேஷன் கோட்டோ அதுலேருந்து 70%. இங்கே மட்டும்தான் இந்த மார்க்கெட் வேல்யூவை பார்ப்பாங்க. ஆனால் இந்த கட்டுறதுக்கு மட்டும்தாங்க இந்த 70%. அங்கே அடிநிலத்தை நம்ம புதுசாக வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த லேண்டோட வேல்யூக்கு அங்கேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு வருது. அங்கே நான் என்ன சொன்னனோ சேம் இங்கேயும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இங்கேயும் கைட்லைன் வேல்யூலேருந்து ஒரு சில பேங்க்ஸில் 70% தான் தராங்க, ஒரு சில பேங்க்ல மார்க்கெட் வேல்யூலேருந்து 70 to 75% தராங்க. ஸோ இங்கேயும் எந்த பேங்க் உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூக்கு ஃபண்ட் பண்ணுறாங்களோ அங்கே தான் நீங்கள் வாங்கணும். ஏன் இதை சொல்கிறோம்னா, இப்போ ஒரு சில சின்ன சின்ன இந்த மிடில் செக்மெண்ட்ல இருக்க பேங்க்ஸ்ல என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வேல்யூக்கே நீங்க வந்து கிரையம் பண்ணிடுங்க, நாங்கள் அதுலேருந்து 70% லோன் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் உங்களுக்கு பெரிய டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைய தேதிக்கு ஒரு 1 லட்ச ரூபா உங்களுக்கு கிரைய செலவாகுங்க. அப்போது 15 லட்ச ரூபாய்க்கு கிரையம் பண்ண வேண்டியதை 30 லட்ச ரூபாய்க்கு கிரையம் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவையில்லாமல் செலவாகும்னு பார்த்துக்கோங்க. ஸோ யாராவது நீங்கள் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களை யாராவது மார்க்கெட் வேல்யூக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், கைட்லைன் வேல்யூக்கு ரிஜிஸ்டர் பண்ணாலும் எனக்கு மார்க்கெட் வேல்யூவில் லோன் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும். ஸோ எந்த பேங்க் உங்களுக்கு இந்த ஃபேவரிஷம் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்குங்க. இவ்வளோதாங்க ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம பார்த்த விஷயங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இடம் வாங்கி வீடு கட்டுறதுனா எவ்வளோ % தருவாங்க, என்னென்னலாம் பார்ப்பாங்க, கட்டின வீடு வாங்கினா என்னென்னலாம் பார்ப்பாங்க, எவ்வளோ வேல்யூ வரும்ன்றது. நான் சொன்ன 2 விஷயத்தில் ஒரு விஷயம், ப்ராப்பர்ட்டியில் இப்படி தாங்க வேல்யூ லோனுக்கு கொடுப்பாங்க. அடுத்த விஷயம், நம்மளோட இன்கம் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த இன்கம் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹவுசிங் லோனுக்கு மட்டும் நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் பண்ணலாம், செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் பண்ணலாம். இதில் லிமிட்டேஷனே கிடையாதுங்க. கையில் சம்பளம் வாங்கினாலும் பண்ணலாம், அக்கௌண்ட்டில் வந்தாலும் பண்ணலாம், செல்ஃப் எம்ப்ளாய்ட் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருந்தாலும் பண்ணலாம், இல்லை நான் வந்து நார்மலாக ஒரு சின்ன சின்ன கடை மாதிரி தாங்க வச்சுருக்கேன்னாலும் பண்ணலாம். ஒன்றே ஒன்று, உங்களுக்கு லிமிட் மட்டும்தான் கொஞ்சம் முன்ன பின்ன ஏறும் இறங்கும், அவ்வளோதான். ஆனால் லோனு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்குங்க. சரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, வேறு என்னென்னங்க டாக்குமெண்ட் வேணும்? காமனாக எல்லா லோனுக்கும் தேவைப்படுற கேஒய்சி தாங்க, பேன் கார்டு, ஆதார் கார்டு. நம்ம எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி நம்ம தலையெழுத்தை நிர்ணயிக்கிற இந்த பேன் கார்டும் ஆதார் கார்டும் சிபில் ஸ்கோருக்கு கண்டிப்பாக வேணுங்க. அதுக்கப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட், 1 வருஷத்துக்கு உண்டான பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதுவும் உங்களோட வரவு செலவு நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்குறதுக்காக அது லைவ்ல இருக்கணும், அதை கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹவுசிங் லோனுக்கே தேவையான முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். என்னங்க அது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்? இந்த ஹவுசிங் லோன் இந்த டாபிக் நாங்கள் சூஸ் பண்ணும் போதுமே கண்டென்ட் இதெல்லாம் நம்ம சொல்லலாம்னு பார்த்தாலே அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. ஓரளவுக்கு ஷார்ட்டாக இதெல்லாம் முக்கியமானதை மட்டும் நம்ம சொன்னால் போதும் அப்படின்றதுக்காக ஃபில்டர் பண்ணி நம்ம இதை கொடுத்துட்டு இருக்கோம். அவ்வளோ இதுலேயும் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 3 பாயிண்ட். ஒன்று பிளான் அப்ரூவல், இன்னொன்று ப்ளூ பிரிண்ட்டுங்க, இன்னொன்று எஸ்டிமேஷன் கோட்டு. ஸோ இது 3ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் என்ன வீடு கட்ட போகிறீங்க, எந்த மாதிரி வீடு கட்ட போகிறீங்கன்ற டிசைனு, எவ்வளோ செலவாகுன்றது எஸ்டிமேஷன் போட்டு, இதுக்கெல்லாம் ஓகேங்க இவ்வளோ செலவாகும், இந்த மாதிரி டிசைனில் கட்ட போகிறேன், இதை கொண்டு போய் நீங்கள் முனிசிபாலிட்டிலேயோ இல்லை வந்து வில்லேஜ்லேயோ உங்கள் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கோ அதுக்குண்டான அத்தாரிட்டிகிட்ட போய் பிளான் அப்ரூவலில் நீங்கள் கையெழுத்து வாங்கிட்டு வரும். இந்த 3 டாக்குமெண்ட்டும் கண்டிப்பாக கேட்பாங்க. என்னங்க இதில் ஏதோ எனக்கு ஒரு டாக்குமெண்ட் இல்லைங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஒரு சில பேங்க்ஸில் நான் சொன்ன மாதிரி டீவியேஷன் இருக்குது. என்னங்க டீவியேஷன் அப்படின்னா, எஸ்டிமேஷன் போட்டு நீங்கள் கொடுத்துதாகணும், இன்ஜினியர் ப்ளூ பிரிண்ட்டு நீங்கள் போட்டுதாகணும். எப்படியும் நீங்கள் லோனுக்கு வரும்போதோ இல்லை வந்து வீடு கட்டும் போதோ இது 2 கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு சில பேர் இந்த பிளான் அப்ரூவல் வாங்குறது இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம முனிசிபாலிட்டிலையோ டவுன் லிமிட்லேயோ இருக்கும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40 rupees 50 rupees இந்த மாதிரி அந்தந்த ஏரியாவில் ஒரு சார்ஜஸ் பண்ணுறாங்க. அப்போ இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50,000 குறைஞ்சபட்சம் செலவு வரும். டவுனுக்குள்ளெல்லாம் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா கிட்ட பிளான் அப்ரூவலுக்கே செலவாகுது.
அதனால ஒரு சில பேர் வந்து இதை வாங்குறது இல்லை. ஆனால் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இது வாங்கணுன்றது கட்டாயமாக வச்சிருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் இதை பண்ணாதனால பேங்க்ல என்ன பண்ணுறாங்க, லோன் பண்ணணுமே ஏதாவது ஒன்று பண்ணிடலாமே அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, என்ஜினியர்கிட்ட மட்டும் இங்கே போடுற ஆக்சுவல் பிளானை வச்சு ஒரு சில என்பிஎஃப்சிஸில் கம்பெனிஸில் இந்த லோனை உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நான் சொன்ன இந்த அமௌண்ட்ஸ், இந்த செலவுகள் கொஞ்சம் மிச்சமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு அனலைஸ் பண்ணிட்டு கொடுக்கணுங்க. ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்டும் இருந்தால் போதும், உங்களோட லோன் வேல்யூவும் ப்ளஸ் உங்களோட இன்கம்மை வச்சு எவ்வளோ உங்களுக்கு லோன் பண்ணலாம் அப்படின்றதும் அசஸ் பண்ணிடுவாங்க. நான் ஐடியும் பண்ணலைங்க, ஜிஎஸ்டியும் பண்ணலைங்க, கடை தாங்க வச்சுருக்கேன், எனக்கு எப்படிங்க இன்கம் அசஸ் பண்ணுவாங்கன்னா, ஓரளவுக்கு நீங்கள் வச்சிருக்கிற ஸ்டாக்ஸை பொறுத்தோ இல்லை நீங்கள் பண்ணிட்டு இருக்க பேங்கிங் டர்ன் ஓவரை பொறுத்தோ அவங்க ஒரு லிமிட்டை உங்களுக்கு செட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு லோனாக கிடைக்கும். ஸோ இவ்வளோ தாங்க இன்கம் பாயிண்டோட அசஸ்மெண்ட். ஸோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிலையும் பார்த்துட்டோம், இன்கம்லேயும் பார்த்துட்டோம். இது ரெண்டுமே சப்போர்ட் பண்ணாதான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற லோன் அமௌண்ட் கிடைக்கும். சரிங்க, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, எனக்கு எல்லாமே லோன் கிடைச்சிருச்சு, வேற என்னங்க இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குங்க. இந்த ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே பேமெண்ட்டாக கிரெடிட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு கட்டின வீட்டை வாங்குறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் ஒரே பேமெண்ட்டாக கொடுப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பையர் நேமுக்கு கொடுப்பாங்க, ஒரு சில பேர் டைரெக்டாக செல்லர் நேமுக்கு செக்காவோ இல்லை டிடியாவோ கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் அடுத்த மாதத்துலேருந்தே அதோட இஎம்ஐயை கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் நீங்கள் வீடு புதுசாக கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க, டிரான்ச்சின்னு சொல்லுவாங்க. இது எந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னா 10%, 20%, 20% இந்த மாதிரி பேங்க்கோட பாலிசிக்கு தகுந்த மாதிரி பிரித்து டிஸ்பர்ஸ்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்க பேஸ்மெண்டம் போடுறது இங்கேயும் இருக்குங்க. ஒரு சில பேங்க்ல பேஸ்மெண்டத்துக்கே லோன் கொடுப்பாங்க, ஒரு சில பேங்க்ல பேஸ்மெண்ட்டை நீங்கள் ஓன் ஃபண்டு வச்சு கட்டணும், அதுக்கப்புறமா லோன் கொடுப்பாங்க. அப்புறம் 7 அடி மட்டும் செவுரு இழுக்கணும், அதுக்கப்புறமா அடுத்த டிரான்ச்சி, அதுக்கப்புறம் காங்கிரீட் ரூஃபிங் போடணும், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணணும், பெயிண்டிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்களுக்கு பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னாங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் ரிலீஸ் பண்ண வேண்டாங்க. அப்போ ஒரு 6 மாதம் ஆகுது நான் வீடு கட்டுறதுக்குன்னா, அப்போ நான் முதர்ந்தே வாங்கின பணத்துக்கெல்லாம் கட்டிகிட்டு இருப்பேனா அப்படின்னு கேட்டால் அதுதாங்க இல்லை. இந்த ஹவுசிங் லோனில் மட்டும் நீங்கள் எவ்வளோ பேமெண்ட், உதாரணத்துக்கு ஒரு 50 லட்ச ரூபா டோட்டல் பட்ஜெட் லோன் அமௌண்ட்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டிரான்ச்சி ஒரு 5 லட்ச ரூபா தான் வந்திருக்கு அப்படின்னா அடுத்த மாதம் நீங்கள் பே பண்ணும்போது இஎம்ஐயாக போகாது. நீங்கள் எவ்வளோ லோன் அமௌண்ட் வாங்கியிருக்கீங்களோ அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் பே பண்ணுவீங்க. டில் உங்களோட ஹவுஸ் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வாங்குற அமௌண்ட்டுக்கு வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் பே பண்ணிட்டு இருப்பீங்க. முதல் டிரான்ச்சி ஒரு 5 லட்சம், அடுத்த டிரான்ச்சி ஒரு 10 லட்சம் அப்படின்னா இதை அப்படியே அக்கமுலேட் பண்ணி இதுக்கு வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிட்டு இருப்பீங்க. ஒன்ஸ் எல்லா பணமும் வந்ததுக்கப்புறம் உங்கள் வீடெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கட்டிட்டு இருப்பீங்க. எவ்வளோ நாளுங்க போகும்? ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி அந்த 60 இயர்ஸ் கிட்ட வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் இந்த மாதிரி போடுவாங்க. மேக்சிமம் 60 தாண்டி முடிக்கக்கூடாது. நம்மளே வேலைக்கு போகிறோம், எவ்வளோ நாள் வேலையில் இருப்போம், ஒரு 60 வயசு வரைக்குங்க, அவ்வளோதாங்க கால்குலேஷன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் இப்போ 30 வயசில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 25 வருஷம் தாராளமாக கொடுப்பாங்க. இல்லை ஒரு 25 வயசில் இருக்குன்னா தாராளமாக ஒரு 30 வருஷம் கூட ஒரு சில பேங்க்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ இது மாதிரி நம்மளோட ஏஜை பொறுத்து தான் இந்த டென்யூர் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டோம். அடுத்து முக்கியமான பாயிண்ட், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்க. இந்த ஹவுசிங் லோனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக இன்னதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க. 9% இருந்து ஒரு சில இதில் 8 கூட சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் போகும்போது உங்களுக்கு தெரிய வரும், அங்கேயும் ஒரு சில நாம்ஸு, சிவில் ஸ்கோரு, கிரிட்டு அப்படின்றதில் தள்ளி வச்சுருப்பாங்க. ஒரு ரேஞ்சு தான் நம்ம இதுலேயும் சொல்ல முடியும். பெரிய பெரிய பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 9% இருந்து 10%, 11% வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில என்பிஎஃப்சிஸில் பார்த்தீங்கன்னா 10% இருந்து 12%, 13% வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஆவரேஜாக சொல்லணும்னா இந்த 9% முதல் 14% வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுசிங் லோன் கிடைக்கும். நீங்கள் தான் இப்போ உங்களுக்கு எந்த பேங்க்கில் சூஸ் ஆகும், எந்த மாதிரி செக்டர் உங்களுக்கு சூஸ் ஆகும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, மார்க்கெட் வேல்யூவில் வேணுமா, கைட்லைன் வேல்யூவில் வேணுமா, பிளான் அப்ரூவல் வாங்கணுமா, யார் இதுக்கெல்லாம் கொடுப்பாங்க, யார் இதுக்கு கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி வாங்கினா என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி
எந்த பேங்க்ல வாங்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதாங்க ஹவுசிங் லோன். இன்னைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாக விரிவாக்கமாக இந்த ஹோம் லோனை பற்றி நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதை தவிர இன்னமும் உங்களுக்கு டவுட் இருக்கு, இல்லை நான் இனிமே தாங்க ஹோம் லோன் வாங்க போகிறேன், எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுங்க, நான் எங்கே வாங்கட்டும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் டீட்டெயில்ஸை மெயில் பண்ணுங்க, கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.